ஆக்சிபிட்டல் சைனஸ் இருக்கும், ஃப்ரான்டல் சைனஸ் இருக்கு, எத்மாய்ட் சைனஸ் இருக்கு, மேக்ஸிலரி சைனஸ் இருக்கு. இந்த மாதிரி தலைகள்ல நிறைய குழிகள் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் வந்து குழிகள் இருக்கு. அந்த குழிகள்ல நீர் அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா நீர் சேர்ந்து அது வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும். எங்க போகிறதுக்கு இடம் இருக்காது. நானே வந்து மாசத்துக்கு ஒரு அடி தான் குளிக்கிறேன், 10 நாளைக்கு ஒரு அடி குளிக்கிறேன். ஆனாலுமே எனக்கு தலைவலி இருக்கு. என்னன்னைக்கு தலை குளிக்கிறோம்னா தலைவலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும் போது எனக்கு உடனே வந்து தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம் மேம், சைனஸ்னா என்ன? சைனஸ் எதனால வருது மேம்? சைனஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முகக்குழிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபேஸ்ல பார்த்தோம்னா அங்கங்க ஒரு சைனஸ் ஸ்பேசஸ் இருக்கும், முகக்குழிகள் இருக்கும். அதாவது நெத்தியில 2 இருக்கும், இந்த மாதிரி பேரா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த சைனஸ் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நீர் சேர்ந்துருச்சு, அந்த சைனஸ் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு நீர் சேர்ந்து வீக்கம் உண்டாகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சைனசைட்டிஸ் அப்படிங்கும் போது வீக்கம் தான், நம்மளுக்கு அந்த முகக்குழிகள் வந்து வீக்கம் ஏற்படுது அப்படிங்கும் போது அதை சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிபிட்டல் சைனஸ் இருக்கும், ஃப்ரான்டல் சைனஸ் இருக்கு, எத்மாய்ட் சைனஸ் இருக்கு, மேக்ஸிலரி சைனஸ் இருக்கு. இந்த மாதிரி தலைகள்ல நிறைய குழிகள் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் வந்து குழிகள் இருக்கு. அந்த குழிகள்ல நீர் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர் எப்படி சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலை குளிச்சுட்டு இப்போ வந்து ஒழுங்கா துவட்டல அப்படியே விட்டுருவாங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போறவங்க இல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறவங்க பார்த்தோம் அப்படின்னா தலைய துவட்டாம அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளச் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே துவட்டாம அந்த நீர் எங்க போகும்? நம்மளுக்கு தலைக்குள்ளதான் போகும். சின்ன சின்ன நம்மளுக்கு துவாரங்கள் இருக்கும். நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். ஸோ அது வழியா போய் எங்க சேரும்னா அந்த சைனஸ் ஸ்பேசஸ்ல தான் போய் சேரும். அந்த இடங்கள் இருக்கும். நம்ம ஃபேஸ்ல தலையில பார்த்தீங்கன்னாலே சின்ன சின்ன எம்டி ஸ்பேசஸ் இருக்கும். அதை தான் நம்ம சைனஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதுல போய் அந்த நீர் சேர்ந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த வீக்கத்தை வந்து உண்டு பண்ணும். நீர் அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா நீர் சேர்ந்து அது வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும். எங்க போகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல சேர்ந்து வீக்கத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். இது தலை குளிச்சா மட்டும்தான் நம்ம சேருமா அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு வேர்க்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கும். வண்டியில போகும்போது வேர்க்கும். அந்த மாதிரி வேர்க்கும் தலையில. இல்ல வந்து நம்ம வாக்கிங் போறோம், ஜிம் பண்றோம், இல்ல வந்து நம்ம ஓடுறோம் அப்படிங்கும் போது விளையாடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வந்து சேர ஆரம்பிக்கும். அதை ஒழுங்கா துடைக்க மாட்டாங்க. துடைக்காம அப்படியே விட்டும் போது அந்த நீரெல்லாம் எங்க போகும்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹெல்மெட்குள்ளேயே நீர் தங்கி தங்கி நம்ம தலைக்குள்ள அந்த நம்ம முடிகள் இருக்கு அந்த துவாரத்துக்குள்ளனா போய் என்ன பண்ணும்னா அந்த சைனஸ் ஸ்பேசஸ்ல போய் சேர ஆரம்பிச்சிடும். நாளடைவுல அந்த ஸ்பைனஸ் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேருது நீர் அப்படின்னா ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல ஃபுல்லாகி அப்ப நம்மளுக்கு வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும். இதைதான் நம்ம சைனசைட்டிஸ். ஐட்டிஸ்னா வீக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பைனஸ் ஸ்பேஸ் வீங்கி இருக்குன்னா அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலைவலி உண்டு பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு தலைவலி வந்து ஹெவியா இருக்கும். எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலை குளிச்சாலே எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர். நானே வந்து மாசத்துக்கு ஒரு அடி தான் குளிக்கிறேன், 10 நாளைக்கு ஒரு அடி குளிக்கிறேன். ஆனாலுமே எனக்கு தலைவலி இருக்கு. என்னன்னைக்கு தலை குளிக்கிறோம்னா தலைவலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒழுங்கான தூக்கம் இருக்காது. இன்னும் சில பேருக்கு வந்து மூக்குல இருந்து நீர் வடியும். எப்போதும் ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு எரிஞ்சுட்டு எனக்கு கண்ணுல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல காது பக்கமா அந்த வேக்ஸோட நம்மளுக்கு நீர் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் பஃபினஸ் இருக்கும். மூஞ்சி நல்லா அதிர்ந்து போய் நம்மளுக்கு ஃபேஸ் பார்த்தோம்னா ஒரு பஃபினஸ் இருக்கும். சில பேருக்கு ஒன் சைடா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஃபுல்லா காலையில எந்திரிக்கும் போது ஒரு பஃபினஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஃப்ரண்ட்ல தலையில நெத்தியில வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு காது பக்கங்கள்ல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேருக்கு தலைக்கு பின்புறத்துல எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த ஸ்பேசஸ்ல நம்மளுக்கு அந்த நீர் சேருதோ அந்தந்த இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வலிகள் வந்து உண்டாக ஆரம்பிக்கும்.
ரொம்ப இடிக்குது, தலை வலிக்குது, ரொம்ப வெடிக்கிற மாரி இருக்கு தலை அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த மாரியும் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. இல்ல கோல்டான ஐட்டம் நம்மளுக்கு வந்து ஜில்லுன்னு தண்ணி எடுத்துக்கிறது, ஸோ அந்த மாரி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாரி ஜில்லுன்னு பொருட்கள், ஐஸ்கிரீம்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாரி எடுக்கும்போதும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நீரெல்லாம் நம்ம வந்து வெளியில தள்ளும்போது தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வலிகள் வந்து நிக்க ஆரம்பிக்கும். அந்த சிம்ப்டம்ஸும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். மேம் சைனஸைட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு முதலுதவியா என்ன மேம் சொல்லலாம்? ஏன்னா நெறைய பேர் பெயினோட பார்த்துட்டு இருக்கலாம். ஆமா. இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நெறைய பேருக்கு இருக்கிறதே தெரியாது. நார்மல் தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆ ஸோ சைனசைட்டிஸ்னா மேஜரா நம்மளுக்கு தலையில எந்த பக்கம் வேணாலும் வலி வந்து வரலாம். ஸோ அந்த மாரி இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கும்போது, அந்த நீர வந்து வெளிய தள்ளணும் கண்டிப்பா. அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். சைனசைட்டிஸ்க்கு வந்து நம்ம மேஜரா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா, நசீம் ட்ரீட்மெண்ட் குடுப்போம். நசீம் ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, நம்மளுக்கு உள்ள நீரெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியில வர ஆரம்பிச்சுரும். அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு வேது பிடிக்க சொல்லுவோம். கண்டிப்பா. வேது பிடிக்கும்போது, நம்ம அந்த ஹாட் ஏர் எல்லாம் உள்ள போயி, அந்த நீரெல்லாம் கலைச்சு நம்மளுக்கு வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும். வேர்வை மூலியமா வெளியில வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ, எத வச்சு நம்மளுக்கு வந்து இந்த வாவி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் நம்ம கொம்பு மஞ்சள் தூள் இருக்குல்ல, ஸோ அத வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஆவி பிடிக்கும்போது போடும்போது, உள்ள அந்த தண்ணியெல்லாம் கழிச்சு நம்மளுக்கு வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும். அதேபோல பற்று போட சொல்லுவோம். பற்றுனா தலையில வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா, ஆ நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில, சித்தா ஷாப்ல எல்லாத்துலயுமே கிடைக்கும். ஸோ அந்த நீர்க்கோவை மாத்திரைய வந்து வெந்நீர்ல கலந்து நம்மளுக்கு பற்று போடும்போது, ஸோ அதில உள்ள மஞ்சள், ஸோ எல்லா மூலிகையும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த நீர வந்து வெளியில வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்து கலைச்சு வெளியில எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த பஃபினஸ் ஆகட்டும், தலைவலி ஆகட்டும், எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சுரும். மேம் இந்த சைனஸ் வந்து யாருக்கு மேம் வரும்? எப்படி வரும்? சைனஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜுக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குழந்தைகளுக்குமே நெறைய இப்ப பார்க்க முடியுது. எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ பெரியவங்களுக்குமே பார்க்கலாம். அந்த மிடில் ஏஜ்ல உள்ளவங்க, வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சைனஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஆ ஒழுங்கா வந்து தலைய குளிச்சோன துவட்டணும். கண்டிப்பா டவல் வச்சு கொஞ்சம் அதுக்கான டைம் குடுத்து நம்ம துவட்டணும். அப்படியே போட்டுட்டு போக்கூடாது. அதுக்கப்புறம் ஹெல்மெட் மாட்டுறது, கிளிப் மாட்டுறது அப்படிங்கும்போது, அது உள்ள அந்த ஈரம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க காலையில அந்த கிளிப் மாட்டியிருப்பீங்க. அந்த ஈரம் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்குமே அந்த ஈரம் நீங்க வந்து கிளிப் கழட்டி பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரம் எல்லாம் உள்ள தான் போகும். ஸோ அதனால தல குளிச்ச உடனே குழந்தைகள் ஆகட்டும், பெரியவங்க ஆகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ணிருங்க. டவல் வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அந்த தண்ணி வந்து உள்ள போகாது. ஸோ அதேபோல பார்த்தோம் அப்படிங்கும்போது, சில பேருக்கு வந்து தலை குளிச்சுட்டு வெயில்ல அப்படியே போவாங்க. ஸோ அந்த அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்து தலைவலி வந்து வர ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்களே வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ சைனசைட்டிஸ் இருக்கு, இல்ல ஒரு தலைவலி இருக்கு, ரன்னிங் நோஸ் இருக்கு அப்படிங்கும்போது உடனே டாக்டர்ட்ட போய் குழந்தைகள் அப்படின்னா மெயினா வந்து உடனே டாக்டர்ட்ட போய் சைனசைட்டிஸா இல்ல வேற ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளே சரி பண்ணிக்க கூடாது. அதுலயும் மெயினா குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது, நம்மளே வீட்டு ட்ரீட்மெண்ட் இந்த மாரி பண்ணாம டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேம் இப்ப சைனஸ்ல இருக்கவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஆ இப்போ மேஜரா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த சைனஸ் ரிலேட்டடா ஃபுட் பார்த்தோம் அப்படிங்கும்போது, நெறைய பேருக்கு இந்த குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும்போது, எனக்கு உடனே வந்து இந்த தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குளிர்ச்சியான உணவுகள் கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆகட்டும், ஜில்லுன்னு பொருட்கள் எடுக்கிறது, இல்ல ஐஸ்கிரீம் எடுக்கிறது, இந்த மாரியான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. குழந்தைகளுக்கு மேஜரா அந்த மாரியான பொருட்கள் எல்லாம் குடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ரிலேட்டடாவும் வந்து இந்த சைனசைட்டிஸ் பெயின், ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இத அவாய்ட் பண்ணிக்கும்போது, நம்ம வந்து சைனசைட்டிஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைனஸ் பத்தி விரிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம்.